ஹலோ. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பெண்ணிற்கு பெருமை சேர்க்கும் மனைவி நல வேட்பு விழாவாகிய இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எவர்செட் அகாடமி ஸ்கை மெடிடேஷன் சென்டர் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தரும்படி உங்கள் அனைவரது சார்பாகவும் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய சிங்கப்பூர் பிரசிடென்ட் பேராசிரியர் மு. விஸ்வலிங்கம் ஐயா அவர்களையும் மா ஜெயமணி தம்பதியினரையும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த விழாவினை நடத்தி தருமாறு திருவாரூரிலிருந்து இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் மல்லிகா சேகர் சிறப்பு தம்பதியர்களை உங்கள் அனைவரது சார்பாகவும் எவர்செட் அகாடமி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மன்றத்தினுடைய முறைப்படி முதலாவதாக தவம் தியானம் ஒரு 10 நிமிடம். இந்த தவம் தெரியாதவர்கள் கண்களை மூடி தலை, கழுத்து, முதுகந்தண்டு எல்லாம் நேராக வைத்துக்கொண்டு தங்கள் மூச்சையை கவனிக்கலாம். கண்ணை மூடி இருக்கிறது கஷ்டமா இருந்து பிறந்து பார்க்கலாம். வாழ்க வளமுடன். இறை வணக்கம், குரு வணக்கம். பேராசிரியர் சிறப்பு தம்பதியர் மல்லிகா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவா வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தார் நீ சிறியோன் அவனை அறிந்தார் நீ பெரியோன் அவனே ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சிறறிய செய்த குருவே அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குது அங்கே இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இனி மறவா சாந்த வாழ்வழித்தோய் சந்ததமும் இனி மறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி ஏதுவே என் சந்தோஷ செய்தி ஏதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாடி சுத்தி தெரிந்தவர்கள் இயலாம்.
2 விட சுற்றி தெரிந்தவர்கள் மூச்சு எடுத்துக்கொண்டே ஆக்கினேருக்கு மூச்சு அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். சலிட்டேஷன் டு மதர். தந்தைக்கு வணக்கம். சலிட்டேஷன் டு ஃபாதர். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். சலிட்டேஷன் டு குரு. தவம், துரியம், துவக்கம் ஆகியன. உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் நேர்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். அனைவரும் சேர்ந்து வாழ்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியம், ஆழியாறு அறிவு திருக்கோயில், உலக சமுதாய சேவா சங்கம், சிங்கப்பூர் அறிவு திருக்கோயில், எவர்சேப் அகாடமி ஸ்கை மெடிடேஷன் சென்டர், இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள நாமும் நமது அன்பு குடும்பமும் இந்த விழா எல்லா வகையிலும் சிறப்பாக நடக்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. எவர்சேப் அகாடமியினுடைய மேனேஜிங் டைரக்டர் முருகேசன் ஐயா அவர்கள் இப்போது இந்தியாவில் இருக்காங்க. அவங்க காணொலி மூலமாக நாம் அனைவரையும் குருவே துணை பெண்ணின் பெருமை சேர்க்கும் மகரிஷியின் மனைவி நல மீட்பு விழாவை இன்று நாம் அனைவரும் கொண்டாட இருக்கிறோம். இந்த விழாவுக்கு பெருமை சேர்க்க நம்மோடு தலைமையை ஆற்ற விஸ்வலிங்க ஐயா மற்றும் அவர் மனைவியினர் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அந்த தம்பிகளை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். இரண்டாவதாக இந்த முழு ப்ரோக்ராம் நடத்தி கொடுக்க நம்மோடு இந்தியாவிலிருந்து மல்லிகா சேகர் தம்பதியினர் இணைந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்தி கொடுக்க போறதில்லை, அவங்களோட திருமண நாள் என்று அதையும் சேர்ந்து நம்மளோட கொண்டாடி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்க நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்களையும் வாழ்த்தி வணங்குகிறோம். சிறப்பு தம்பதியினராக தங்கராஜ் மற்றும் வசந்தி தங்கராஜ் அம்மா அவர்களையும் இன்று நம்மோடு எடுத்திருக்காங்க. அவங்களையும் வாழ்த்தி வணங்குகிறோம். எங்களோட அழைப்பை ஏற்று இன்று வந்திருக்கும் அனைத்து தம்பதியினரையும் எவர்சேப் அகாடமி ஸ்கை மெடிடேஷன் சென்டர் சார்பாக அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு மகரிஷியின் ஆசி பெற்று வாழ்வின் அனைத்து
செல்வங்களையும் பெற்று வாழ அனைவரையும் வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த விழாவிலே பங்கு பெற்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு தம்பதிகள் மற்றும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி தர இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், இங்கே அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தம்பதியர்கள் மற்றும் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எவர்சேப் அகாடமியினுடைய மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரையும் உலக சமுதாயத்தின் சங்கத்தின் சார்பாகவும் எவர்சேப் ஸ்கை மெடிடேஷன் சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். முதலாவதாக தலைமை உரை திரு விஸ்வலிங்கம் ஐயா அவர்கள் இந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய 5 அறக்கட்டளைகளுக்கும் அவங்க தான் பிரசிடெண்ட். ஆரம்ப காலத்திலிருந்து இந்த மனவளக்கலை சிங்கப்பூரில் பரவணும் அப்படின்னு சொல்லி எண்ணங்களை போட்டு இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய உழைப்பு, அவர்கள் மிகவும் குழந்தை மனம் கொண்டவர்கள். அவர்களை உங்கள் அனைவரது சார்பாகவும் தலைமை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சந்தித்தார் தாமே. வாழ்க வளமுடன். அன்புக்கும் பாத்திரத்துக்கும் உரிய அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். இன்றைய தினம் ஒரு புனிதமான தினம். அன்னை லோஹா அம்மாவின் பிறந்த தினம். அவர்களுடைய 110வது ஆண்டை நிறைவை கொண்டாடுகிறோம். இதன் சிறப்பு என்னன்னா, அன்னை தியாக மனப்பான்மை கொண்டவர்கள். You don't understand? Okay. I will try to. Logama mother is a very charitable person. She had very what do you call perception to have that service was a duty. Service was a duty, and Maharishi, Maharishi loved and married her, and she was related to him, and they led a very wonderful life. And what we have now, Manawalakkale, Maharishi wanted to continue and evolve the system to the highest level. He told her, I want to leave and go away. Would you allow this? And knowing that what important job he's doing, she only asked 2 things from him. When I want to see you, you can go up the ladder very high. When I want to see you, I must have permission to see you.
And when I leave this world, I want your presence here. So Maharishi promised those two askings, and she in many ways contributed to the involvement of Manavalakkalai. Manavalakkalai. Without her, I think we would not have the fullest. I don't know English, okay, right. It's very complicated. Never mind. I will speak in both Tamil and English. For the benefit, you have taken the trouble to. Alright. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தியாக மனம் கொண்டவங்க அன்னை லோகாமா அவர்கள். இன்றைய தினம் ஏன் நான் வந்து புனிதமான தினம் என்று சொல்கிறேன்னா, நம்ம சுற்றி பார்ப்போமே, we just look around. How many situations we have in the world where the wives are blessed and prayed and all that. In other ways, we have this Varalakshmi விரதம், நிறைய விரதங்கள் இருக்கு. தமிழங்களுக்கு வந்து கணவனுக்காக நிறைய விரதங்கள் இருக்கு. ஆனால் கணவர்கள் வந்து யாரும் பெரும்பாலும் மனைவியை போற்றி வாழ்த்தது கிடையாது. This is the first in the world where we devote this day to the benevolence of the wife. So it's a very important day in our system. So to go further, we have to just go. அது 10 மாதம் நிறைவு தரும்போது ஒரு 3 கிலோ அளவுக்கு வந்துடும் இல்லைங்களா? அந்த பிள்ளை வந்து வயிற்றுல சும்மா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. The child does not stay just still in the mother's womb. It will kick, it will roll, it will move to the sides. So all these happenings are taken as a pleasure experienced by the mother. அம்மா வந்து இதை வந்து ஒரு அன்பு, பாருங்க அவங்க எத்துறான் படத்தில் கூட பார்க்குறேன், கேளுங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த துன்பங்களை வந்து ஒரு சுப அனுபவமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு தாய் உள்ளம். அதற்கு நாம் சிறப்பு பாராட்ட வேண்டும் நிச்சயமாக. இன்னும் ஒன்று முக்கியம் என்னன்னா, நம்ம பரிணாம வளர்ச்சியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்கால காலத்தில் வந்து பெண்கள் வந்து குடும்பத்தை தான் பார்த்துக்கிட்டாங்க. They were endowed to look after the family, but man goes out to look for food and hunt for food. So nature has given man the strength to protect the woman and to look for food. அது மட்டும் தான், வேற இல்லை. It is a nature's government. இயற்கையோட வளர்ச்சி தான் வந்து ஆணின் உடல் வலிவு. ஆனால் நீங்கள் இன்னும் அது பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மனோதிடம் ஆண்களை விட அதிகம். ஒத்துக்கொள்றீங்களா இதை? பெண்களுக்கு மனோதிடம் ஆண்களை விட அதிகம். அது மட்டுமல்லாமல் அவங்களுக்கு உடல் வளமும் சிறப்பாக அமைந்திருக்குது. இயற்கை வந்து கொடுத்துருக்குது இல்லைங்களா? இப்போ நான் ஒரு சின்ன இதை வந்து குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். என் பொண்ணு வந்து ஜிஹெச்சில் வந்து இந்த சின்ன நியோநேட்டல் செக்ஷனில் வேலை செய்யுது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குறை நாட்கள் உள்ள குழந்தைகள், பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறாங்க, இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறைஞ்சிருதுன்னு வச்சிங்களேன். அதில் வந்து ஆண் குழந்தைகள் வந்து பெரும்பாலும் உயிர் பிழைக்கிறது இல்லையா. ஆனால் பெண் குழந்தைகள் வந்து இதெல்லாம் தாண்டி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது இயற்கையே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு உடல் திடத்தை கொடுத்துருக்குது. எதற்காக? அங்கே வந்து அன்பும் கருணையும் இருக்குது. அன்பும் கருணையும் வரணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து இறை அம்சம்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வளர்வதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் பாலையே
தன் உதிரத்தையே பாலாக்கி இயற்கை வந்து அந்த குழந்தையை வளர்க்குது இல்லைங்களா? அப்போ அந்த குழந்தை வளரும் போது அந்த கொப்பில் கொட்டுறி தி டியூப் கனெக்டிங் தி child and the baby it's the channel for the child's growth. Not only that, it gets the foods from there, but also all the feelings the mother goes through is imprinted in the child. I'll just give you a very real experience. My wife here, she may not like me to quote her. She does not like to go into a place which is the tunnel or it's dark. So I always tell her, it's just a dark place. You just walk through, she will stay out. So the other day in a function, or she was talking to a friend, or what she said, the reason for this could be my birth was very long. Those days, they go for natural birth, not a cesarean birth. So her birth was, I think she told me, was from Monday to Friday. So the child is trying to come up in a place very narrow, and she carries the effects until today. So we must bear in mind that whatever the child demonstrates now, shows now, it's a reflection of what the mother has gone through during pregnancy. Maharishi says this very clearly. மகர் பேர்வு காலத்தில் வந்து தாயோட மனோபாவம் எப்படி இருக்குதோ அந்த பிரதிபலிப்பு வந்து அந்த குழந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து 7ஆம் மாதத்துலாம் வந்து வளைகாப்பு பேங்கல் செரமோனின்னு வச்சு தகை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எதிராக என்ன காரணம், என்ன ரீசனாக இருக்கும்னு சொல்லுங்க. ஜஸ்ட் இது ஒரு ரிச்சுவல் கிடையாது. சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் a ritual. Not only that, வளைகாப்புன்னு சொல்லும்போது வந்து they use glass bangles. So to let the mother know that you have to take care of your child in such a way that the glass bangle don't break. So you have to be careful. And not only that, in the mother's house she gets all the support. தாய் வீடு தான் சிறந்த வீடு. She gets all the support. But those good rituals have disappeared now. Right? They have disappeared now. Now, both the mother and the husbands are working, and they prefer to stay in their own house. What is the consequences? Lots of consequences. You see, we are social beings, we are social beings. Okay. So where I stop? We are actually animal by nature. We have just evolved animals, right? We came from there, right? So the calculations are there, right? So the bangle ceremony was introduced to keep the husband and wife separated, so that during the time they don't have sexual connections and all that. And Maharishi says it very clearly, when the child is growing, if you have a sexual union, it will damage the child's growth tremendously. It might be born without developed mind and all that. So this system was introduced by our teacher, but now that we are forgetting all these things there. So I hope that we can bring this together, because as I mentioned earlier, we can say that we can promise our parents that, oh no, we will take care. But there will come a time this will happen, and it will impact the child very badly. And one more thing I always like to mention during this day is that in our
marital ceremony, particularly among the Brahmins. And I go, you have any Brahmins here? Huh? Kanyadanam is a very important ritual. Kanyadanam, you know what is Kanyadanam? Huh? The child's, the girls, the bride's parents will give away the daughter to the, and more or less, this is the thing. What happens there is very cruel, They will put $10, vettala paakku, then they will just wash their head. Okay, now I am giving away my daughter to you. It's all up to you. So Maharishi says that this is the most cruelest thing in the world, to give away your child after bringing her up so many years with the love and compassion. So we have to bear this in mind. My second daughter got married in 2014. I told the priest, can you remove this ritual? Can you remove this ritual? So I explained to him why the ritual came about. Is it relevant today? Is it relevant today in the current context? So after thought, because I think they are quite adamant, he agreed. Then my in-laws also agreed. So my child's wedding, we did not have this Kanyadanam. I wanted to make this, because Maharaji says this is the most cruelest thing in any practice, just giving away. Even though it's a ritual, we are actually doing it without maybe knowing it. That is one thing. I think I wrote one time. Okay. So அந்த அளவில் வந்து இன்றைய தினம் வந்து ஒரு புனிதமான தினம். நாம் பெண்ணின் பால் உண்டு வளர்ந்தோம் இல்லைங்களா? அவங்க பாலை குடிச்சு தான் வந்திருக்கோம். அதை வந்து நம்ம மனசாக எப்போதும் நினைக்கணும். அவங்க வந்து நமக்கு துணையாக இருப்பதுக்கு தான் வந்தாங்க. அவங்க சொல்கிறது வந்து சில சமயம் வந்து மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா, if you look at it very carefully, what he says, it could be because that you are doing something which is not correct to the current situation. But male, you have this male chauvinism. You will say, why you are every time barking on certain things. But you sit down and analyze. That is the most important part of Maharishi's teaching. Analyze. Why she said this? Is it relevant or is it correct? You will find that mostly she will fall in place. So always take your wife's advice, and she is always there to support you. மனைவி கிடைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நமக்கு வந்து ஒரு மனைவி வந்து இருக்காங்கன்னா அது இறைவனுடைய கணிப்பு. So when the child is fertilized, nature, Maharishi says this, nature creates a child to be his wife later after 20 or 25 years. So this is nature's creation. When the son grows, the boy grows and the child grows, they can be miles apart, nations apart. They will get united. So it is God's intention that each and every one of us gets the right wife in our life. And we have to remember this very clearly. Manavi, அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். It's God's will that you get this lady as your going further. I will just complete my short talk. Thank you very much. வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஐயா அவர்களே மிகவும் சிறப்பான உரை. இதனைத் தொடர்ந்து மனவில் நல வேட்பு விழாவை சிறப்புரை நிகழ்த்தி நடத்தவிருக்கின்றார்கள். சிறப்பு தம்பதியினர்கள். அவர்களுக்கு இன்றைக்கி தான் திருமண நாள். திரு
மல்லிகா சேகர் அவர்கள் திருவாரூரிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். மல்லிகா சேகர் பேராசிரியர், சிறப்பு தம்பதியினர் மகரிஷியோடு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலக சமுதாய சேவா சங்கத்திலே சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஆசிரியர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மகரிஷி அவர்கள் திருவாரூருக்கு வரும்பொழுது மூராசன்ஸ் என்ற ஜவுளி ஸ்டோர் உரிமையாளர் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தில் சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வரும்பொழுது எத்தனையோ முறை மகரிஷி அவர்கள் நடத்தின நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்காங்க. பிரம்ம ஞானம், இந்த உலகத்துக்குள்ள வந்து பிரம்ம ஞானங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது தான் மகரிஷி அவர்கள் தான் சாதாரண மனிதருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த பிரம்ம ஞான புத்தகத்தை திருவாரூரிலே முதலாக வெளியிட்ட பொழுது அந்த நிகழ்ச்சியிலே பங்கு ஏற்றிருக்கிறார்கள். திரு சேகர் ஐயா அவர்கள் எல்ஐசிலே அலுவலகத்திலே பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இங்கு கூடியிருக்கும் இருபால் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிங்கை மாநகரிலே நம் மகரிஷி உங்களோடு அளவால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நமது குருபிரான் பாதத்தை கொடுத்து அவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி மகரிஷியினுடைய துணையோடு மகரிஷியினுடைய மனைவி நல வேட்பு நாளானே இன்று உங்களுடன் உரையாடுவதில் மிகவும் மகிழ்ச்சியாக கிடைக்கிறேன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன நான் என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் மனைவி நல வேட்பு நாள் அப்படின்னு தோணுது. என்னவோ மனைவி நல வேட்பு நாள் அப்படின்னு எல்லா ஆண்களுக்கும் என்ன மனைவி நல வேட்பு நாள் ஏன் அப்படி ஒரு தோணுதுன்னா, ஆண்களுக்கே ஒரு கண்ணோட்டம் இருக்கும் பாருங்களா. ஆண்கள் தன்னுடைய தாயை பார்க்கறது ஒரு கண்ணோட்டம், தன்னுடைய சகோதரியை பார்க்கறது அது ஒரு கண்ணோட்டம். இதே தன்னுடைய மகளை அப்போ இருக்க கண்ணோட்டம் வேற. ஆனால் மனைவியை பார்க்கும் பொழுது அந்த கண்ணோட்டம் மாறிதான் போகுது, அதிகமாக போகுது அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட ஆண்களுக்கு நான் என்னுடைய வந்தனத்தையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். நிச்சயமாக. ஏன்னா இப்போ நம்ம வந்து அறிவிலால் மேல்மையாக நம்ம மனவளக்கலை மன்றத்துக்கு வந்துட்டோம். ஆனால் மகரிஷி வந்து மனைவி நல வேட்புனால ஏன் வச்சுருக்காங்க அன்னை லோகாம்பாள் தினத்தை அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, மகரிஷி வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். நான் வந்து ஒரு 22 நாடுகளெல்லாம் சுற்றியிருக்கேன். மேலே கிழக்கும் போயிருக்கேன், மேற்கும் வந்திருக்கேன். எல்லா இடத்துலையும் ஃபாதர்ஸ் டே இருக்கான், மதர்ஸ் டே இருக்குது, சில்ட்ரன்ஸ் டே இருக்குது. ஆனால் யாருமே மனைவிகளை போற்றுற நாள் இல்லை. உடனே அம்மா லோகாம்பாள் கிட்ட வந்து சொன்னபோது அம்மாவோகிட்ட இந்த ஆகஸ்ட் 30 வந்து மனைவி நல வேட்பு நாளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மகரிஷியினுடைய கருத்துக்களை எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் புதுசாக வந்திருக்க அன்பர்களுக்கெல்லாம் நிறைய தெரியாது. ஏன்னா மனவளக்கலை என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கோம், ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா மனதை வந்து வளப்படுத்துகிற கலை. ஏன்னா இதுதான் வந்து இப்போ வந்து உலகத்தில் இல்லை. எல்லாத்துக்கும் கிளாஸ் இருக்குது, எல்லாமே என்ன பண்ணுறோம். ஆனால் வந்து மனசை எப்படி வச்சுக்கணுன்ற அந்த கலையை யாருக்குமே கற்றுக்கிறது கிடையாது. அதுதான் மகரிஷி கொடுத்துருக்காரு. என்ன உடல் நலம், ஏன்னா ஃபஸ்ட்டு அதுதான். ஏன்னா உடல் நலத்துக்காக மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் கிளாஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு பால் பாத்திரத்தை வந்து தினமும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பாத்திரத்தை லேடிஸ்க்கு நல்லா தெரியும், நல்லா வளக்கி வைப்போம். ஏன்னா அந்த பால் அடுத்த தடவை காய்ச்சும் போது கெட்டு போயிடும். ஒரு பால் பாத்திரத்துக்கு கொடுக்குற ஒரு இதோ கூட தன்னுடைய உடலை பற்றி யாருமே நினைக்கிறது கிடையாது. ஏன் எதை வச்சு நாங்கள் அடிக்கடி எங்களுடைய பேராசிரியர் வந்து சொல்லுவார், பேசும்போது சொல்லுவார், நீங்கள் எதை வச்சு வேலை பார்க்குறீங்க தினமும், உங்கள் உடம்பை வச்சு தானே. அதுக்கு வந்து நம்ம வந்து உரிமை கொடுக்குறோமா? நிச்சயமாக எல்லாருமே தான் சொல்லுவாங்க. உடற்பயிற்சியை தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு விட்டுருவோம் அப்படின்வோம். ஏன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ மகரிஷி உடல் நலம், அதுக்கப்புறம் மனவளம், அப்புறம் உயிர் வளம், இந்த 3ஐயும் கொடுத்து முடித்தோன்னா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், இந்த கிளாஸ் எல்லாம் கொடுத்து அன்பும் கருணையுமாக வாழ்க்கும் பயணம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குங்கன்னா நம்ம வந்து மகரிஷியை நம்ம போற்றி அவ்வளோ மேலே பாதுகாக்கிறோம். ஆனால் அந்த மகரிஷியை இந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்ற
விட்டு கொடுத்தது. யோசனை பண்ணி பாருங்களா. அம்மா அன்னை லோகாம்பாள்கிட்ட போய் மகரிஷி கேட்டாங்களாம். அவருடைய 50வது வயதுல என்ன சொன்னாங்களாம், நான் இந்த சமுதாயத்துக்கு கொண்டாடுறத போக போறேன் அப்படின்னு. உடனே அன்னை லோகாம்பாள் மனம் நோகாம, இப்போ நம்ம எப்பாவது நம்ம வீட்டுக்காரர் நம்மளை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிட்டு இருக்க போறோம் அப்படின்னா எந்த ஒரு ஒத்துப்பாங்களா? ஆனா மகர்ஷியுடைய மனைவி வந்து நிச்சயமாக அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 2 தான், இப்போ நீங்க சொன்னாங்களே அவங்க 2 வாரம் தான் கேட்டாங்க. ஒன்று, எப்போ வந்து உங்களை நான் பார்க்கணும், எந்த நேரத்துக்கு வந்தாலும் அதை நான் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கணும், அப்போ தடை பண்ணக்கூடாது. அடுத்து உங்களுக்கு உடல்நலம் சரியில்லாத போது நான் பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அன்னை லோகாம்பாளை தான் நம்ம வந்து போற்றி பாதுகாக்கணும் நினைக்கணும். வாழ்க வளமுடன். மகரிஷி ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படிங்க? பெண் வயிற்றிலே உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய், பெண்ணின் துணையாலேயே வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமையை உணர். நம்ம வந்து பார்ப்போம், இங்கே கோயிலுக்கெல்லாம் போனால் கூட என்ன போட்டிருப்பாங்க தெரியுமா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர், மீனாட்சி உடனிறையும் சுந்தரேஸ்வரர். ஏன்னா சக்திக்கு தான் முதல் வழிபாடு ஏன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதே வைணவர் கோயிலுக்கு போங்களா, முதல்ல நாங்கள் போனோன்னே சொல்லுவார், போய் தாயாரை சேவிச்சுட்டு வந்துருங்க, அப்புறம் வாங்க பெருமாளத்தை. அப்போ வந்து பெண்ணுக்கு தான் அந்த முதல் உரிமையை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தை படைச்சது எல்லாம் இயற்கை தான். அந்த இயற்கை வந்து தன்னுடைய படைப்புல வந்து பெண்கள், அதாவது உயிரினத்தை தோற்றுவிக்கிறதுக்கு படைச்சது பெண். இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்திலையும் மிகவும் பலசாலியாகவும் உடல் வலுவும் நோய் எதிர்ப்பு சக்தியும் எதுவும் ஜாஸ்தி இருக்கிறது பெண் இனத்துக்கு தான். ஏன்னா 2X குரோமோசோம்கள், ஆண்களுக்கும் XY. இப்போ சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க, அந்த குழந்தைங்களை வந்து இதுவாகும்போது பெண் குழந்தைகள் தான் வளருது அப்படின்ட்டு. அதே மாதிரி அபார்ஷன் ஆகும்போது கூட ஆண் குழந்தைகள், அதாவது சர்வே எடுத்து பார்த்துருக்காங்க. அப்போ வந்து ஆண் குழந்தைகள் தான் அந்த அபார்ஷன்லேயும் இதுவாகும். அப்போ பெண்களுக்கு வந்து அந்த இயற்கையே அந்த சக்தியை கொடுத்துருக்கு. அப்போ இறைவனுக்கு அடுத்தபடியாக போற்றப்பட வேண்டிய இனம் பெண்ணினம். அதான் வந்து மகரிஷி சொல்லுவாங்க, பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பு. எவ்வளோ நல்லான வார்த்தை பண்ணுங்க. இந்த பேருலக நீங்கள் உடனே என்னது பெண்ணு வந்து அன்பளிப்பு அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க? 100 கோடி பேர் இருக்காங்க. 100 கோடி பேரில் 50 கோடி பேர் பெண்கள். அப்போ அடுத்து என்ன சொல்லுவோம், நம்ம 50 கோடி பேருக்கு ஆண்கள் அப்படின்னு சொல்லிடலாம்ல. ஆண்கள் எப்படி? அந்த பெண்கள் பெற்றெடுத்த ஆண்கள். அப்போ 100 கோடியும் அந்த பெண்ணினத்தின் அன்பளிப்பு தான். அப்போ வந்து பெண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு உரிமை இருக்கு. ஆனால் வந்து பெண்களை நம்மளால் மதிக்கிறதுக்கு ஆணினம் தவறிடுது. அதுதான் மகரிஷி வந்து அந்த பாட்டு சொல்லியிருப்பாரு. இப்போ நீங்கள் பாட போறீங்க, பெற்றோரை பிறந்தடத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையற மாட்டோம். பாருங்களா, பெற்றோரை அப்பா அம்மாவையும் விட்டுட்டு தான் எந்த இடத்துல இருந்தோமோ அங்கே இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு, பிறந்த ஊரை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பெருநோக்கில் கணவனுடைய எல்லாத்தையும் கடமை அறமாற்ற பண்பாட்டின் அடிப்படையில், அதாவது ஒரு பண்பா வந்து பெற்றோரை பிறந்தடத்தை பிறந்த ஊரை விட்டு பற்றற்ற துறவி. அது எப்படிங்க துறவி? பற்றற்ற துறவி. துறவிக்கு வந்து எப்பவுமே ஒரு பற்று கிடையாது. நீ பெரிய பணக்காரனா இருந்தாலும் அந்த துறவியை ஒரே தான் இது பண்ணுவார். அவர் ஏழையா இருக்கும். அப்போ பற்றற்ற துறவியா மகரிஷி அந்த வார்த்தைகளை வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது. பற்றற்ற துறவியென குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டார். பண்பாடு மகரிஷி அதான் சொல்வார். ஏன்னா நம் நாட்டின் பண்பாட்டின் படி பெண்கள் வந்து தியாகிகள். நீங்கள் நிச்சயமாக அதை வந்து ஒத்துக்க வேண்டிய நற்றவத்தால் என்னுடைய, அதாவது ஆண்கள் இந்த கவியை பாடணும்னு சொல்றாரு. என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகிய பெண்மை.
நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு வந்துருக்கு. எப்படி அப்படின்னா பெண்கள் வந்து பண்பு சிறந்தவங்க. என்னன்னு சொல்கிறோம்னா உணர்த்துதல் உணருதல் அப்படின்னு வார்த்தை. உணர்த்துதல் போது என்ன கிடைக்குன்னா அகம்பாவம் தான் கிடைக்கும். உணரும் போது தான் பணிவு வரும். இன்னொன்று அதுக்கு ஒரு சின்ன உதாரணமே சொல்லலாமே. இந்த பிரபஞ்சம் பெருசு அப்படின்னு நம்ம வந்து இன்னொருத்தட்ட உணர்த்தும் போது அப்படி பிரபஞ்சத்தில் நம்ம வந்து உணர்த்துறோம் அப்படின்ற ஒரு அகம்பாவம். உணர்தல் என்னென்ன, இந்த பிரபஞ்சத்தில் நானும் ஒரு அங்கம் அப்படின்னு உணரும் போது என்ன வரும், தன்னாலேயே ஒரு பணிவு வந்துடும். அப்போ அந்த பணிவினுடைய இது வந்து யாருன்னா பெண்கள் அப்படின்றாங்க மகரிஷி. வாழ்த்தி பழகிங்க. ஏன்னா மதிப்பு மிக்க ஒரு பொருளுடைய மதிப்பு தெரிஞ்சாதாங்க அதை வாழ்த்த முடியும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு பயம் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சு அந்த மதிப்பே தெரியாட்டி, அந்த பொருளுடைய மதிப்பு தெரியாட்டி எப்படி உங்களால் வந்து அதை வாழ்த்த முடியும்? அப்போ தான் அதுக்காக தான் மனுஷன் சொல்கிறார், மாண்புமிக்க என் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். அப்போ மகரிஷி லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. இது வந்து மகரிஷியே தன்னுடைய இதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மகரிஷி வந்து டெல்லியில் இருக்கும்பொழுது என்ன ஆயிருக்குன்னா, இந்த சதி திட்டம் ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வந்து அந்த சதியை வந்து ஒழிச்சாங்க. இதை மறுபடியும் கொண்டு வரணுன்னுட்டு நிறைய அங்கே இருந்த ஒரு பெரிய ஆட்கள்லாம் வந்து, ஏன்னா அப்போது மகரிஷி ஒரு ஸ்தாபனத்தினுடைய தலைவர் அப்படின்றதால அங்கே வந்தாங்க. வந்து மகரிஷிட்ட இதை மாதிரி நாங்கள் இதை மறுபடியும் கொண்டு வரலான்னு இருக்கோங்க. இந்த ஆண்கள் வந்து இருந்தால் பெண்களும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஓ மகரிஷி உடனே சொன்னார், என்னோட நல்லா திட்டாங்க, சரி கொண்டு வரலாம்னு அவங்களுக்கும் ஒரே சொன்னேன். ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு சின்ன திருத்தம் பண்ணிக்கலாங்க அப்படின்னம்மா. என்ன திருத்தம் அப்படின்னு, ஆண் இறந்தா பெண் எப்படி உடன்கட்டை ஏறுறாங்களோ அதே மாதிரி பெண் இறந்தால் ஆண் உடன்கட்டை ஏறணும். இதே ஒரே ஒரு சின்ன திருத்தத்தை கொண்டு வாங்க அப்படின்னு உடனடியாக அதுக்கு வந்தவங்க எல்லாருமே எழுந்து போயிட்டாங்களாம். அப்போ மகரிஷி வந்து சொல்றாரு, அப்போ வந்து பெண்ணினத்தை வந்து அவங்க வந்து அவ்வளோ இது சொல்றாரு. அதே மாதிரி பெண்ணினுடைய கற்பை வந்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கற்பை இருபாலருக்கும் பொதுவென்று வைப்போம் அப்படின்னு பாரதியார் படித்தார். ஒழுக்கம் வந்து இருபாலருக்கும் வேணும். ஒழுக்கம் தவறுது. ஏன்னா இந்த சின்னம், அதாவது இந்த கற்பு, இந்த ஒழுக்கம் தவறும்போது இந்த பெண்ணுக்கு வந்து ஏற்ற ஒரு சின்னம் கொடுத்துருது. ஆனால் வந்து மகரிஷி என்ன சொல்றாரு, அந்த ஒழுக்கம் தவறுதல் வந்து மிக தவறு, அது வந்து ரெண்டு பேருக்குமே பொதுதான் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. நான் இருக்கிற இருப்பை வந்து அனைவரிடமும் அவர் வந்து உறுதிப்படுத்துவார். எனக்கு அந்த இடத்துல ஒரு மரியாதையை கொடுப்பாரு. அதை தான் வந்து மகரிஷி சொல்றாரு. நீங்க வந்து உங்களுடைய மனைவியை அந்த மரியாதை அந்த சபையில வந்து நீங்க வந்து நீங்க மட்டும் அல்ல, அது வந்து பெண்களால உணர முடியுங்க. அந்த உணர்வு சக்தி பெண்களுக்கு நிறைய இருக்கிறது. எப்படின்னா ஒருத்தர் நல்லா அதான் சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் என்ன சொல்லுவோம், ஐயோ பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னா அது கிடையாது. பெண்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய செயல்களை இப்போ சொல்லுவாங்க, இவங்க இந்த இடத்துல கடன் கொடுக்காதீங்க, ஏன்னா பெண்களுக்கு தெரியும் அவங்கள பற்றி இதை மாதிரி சொல்லுவாங்க. இந்த அதை வந்து என்ன சொல்லிட்டாங்க, உடைய ஏன்னா இந்த ஆண் சமூகம் என்னது எல்லாத்தையும் அமைச்சது எதுன்னா ஆண் சமூகம் தான். ஒரு புராணமாகட்டும், ஒரு கதையாகட்டும், ஒரு இதுவாகட்டும், எல்லாம் அமைச்சதால எல்லாம் மகிழ்ச்சி சொல்றாரு. இந்த பெண்களை மதிக்க கற்றுக்கொண்டால் இந்த சமூகத்துல வந்து ஆண்கள் மிக உயர்வு. ஏன்னா மகிழ்ச்சி அதான் சொல்றாரு, கிளாஸ் நடத்தும்போது சொல்றாரு, பெண்கள் உயர்வானவர்களா அப்படின்னு கேட்பார். நாங்கள்லாம் வேணி கிடையாது. மாலை மாற்றுல முதல்ல வந்து ஆண்கள் பெண்கள் ஆண்களுக்கு மாலை ஆனா இந்த வந்து இந்த மாலை மாற்றுதல் மூலமா முதலில் பெண்களுக்கு மாலை இட வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். இதுக்கு மேல வந்து இந்த பெண்கள் நல அமைப்பு நாளை நடத்தி கொடுக்கறதுக்கு என் அன்பு கணவரை நிச்சயமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லோரும் அமரலாங்க. எல்லோரும் அமருங்க. வாழ்க வளமுடன். அவர்களது மகன் அவர்களை இந்த மொழிபெயர்ப்பு கழகத்தில் இப்பொழுது அருட்காப்பு. முதலாவதாக அருட்காப்பு 3 முறை சொல்லணுங்க. 3 முறை அருட்காப்பு சொல்ல வேண்டும். இவங்க சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் வந்து இந்த அருட்காப்பு, இந்த இப்போ தான் சொன்னதை காப்புன்றது எதுக்காக செய்யணும்? இப்போ கல்யாணத்துலேயே கங்கணம் கட்டுவாங்க. கட்டிட்டோன்னா அது வந்து ஒரு காப்பு மாதிரி. அதே மாதிரி தான் இந்த காப்பு. மகரிஷி வந்து இதை வந்து மிக முக்கியமாக கொடுத்துருக்காரு. இதை சொல்லுங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது டிரான்ஸ் கரண்ட் மெடிடேஷன், அதாவது உயிர் கலப்பு தவம், காந்த பரிமாற்ற தவம்னு கூட சொல்லுவாங்க. நம்முடைய உடலிலேயே காந்தம் இருக்கு. இதை ஒரு சின்ன செய்முறையில் நாம் வந்து உணர்ந்து பார்க்கலாம். So we are actually now going to do a trance current meditation. So because like now our body would have a magnetic force. So our body would have a magnetic force, and this particular exercise that we are going to perform now, it is going to enlighten those things. Okay, so we are going to proceed with this. So initially what we have started with this Arutkapu, right? So Arutkapu, what we are trying to achieve in that is, so we are seeking for the God's grace in every point, in every place, and it also whatever the profession you are doing and whatever the things that you are doing, it would be grace to you, and it would actually support and moreover protect us. So that's why we are repeating this for 3 times, and it will help us when we are used to say the same thing, and there could be good vibration and all those things. So right now my father would explain the trance current meditation and how we are going to proceed with this. Let's proceed. நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்கன்னா, இந்த 2 கை உள்ளங்கைகளும் பக்கத்துல வச்சுங்க. இந்த 2 உள்ளங்கைகளையும் பக்கத்துல வச்சுங்க. 1 நிமிடம் கண்ணை மூடிக்கொள்ளவும். உங்களுடைய மனம் முழுவதும் இந்த கைகளிலேயே வரட்டும். உங்களுடைய மனம் முழுவதும்
இந்த கைகளிலே உள்ள கைகளிலே இருக்கும். ஒரு நிமிடம். Concentrate your mind on your on your palm. So like keep your palm in this position. So I see everyone is in the correct position. ஓகே. இப்போ Because like you can actually feel the vibration between இப்போ the gaps. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா மெதுவா கையை அப்படியே கண்ணை திறக்கலாம். கண்ணை திறந்து செய்யலாம். மெதுவா கையை பக்கவாட்டுல தள்ளிட்டு போங்க. மறுபடியும் மெதுவா கைகளை கிட்ட கொண்டு வாங்க. மறுபடியும் மெதுவா பின்னாடி தள்ளி கொண்டு போங்க. மறுபடியும் பக்கத்திலேயே கொண்டு வாங்க. அப்படி செய்யும் போது இந்த இரண்டு உள்ளங்கைகளுக்கும் இடையில ஒரு காந்தம் ஒன்று இழுக்கும் பாருங்க. Do you feel? அப்படியே கையை பக்கவாட்டில் கொண்டு போங்க. மறுபடியும் கையை கிட்ட கொண்டு வாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் கை. When you are doing to and fro of your hand, you must be feeling a magnetism that is flowing Between the hands. between these hands. So but like try to do it very slowly. So to and fro, and you started to feel the magnetism. ஓகே ஓகே. இதுதான் இந்த காந்தம். Hands is actually getting stick because of the magnetism, it seems. இப்போ தம்பதியினர் எதிரே அமர வேண்டும். அந்த ஒருவருடைய முழங்கால் இன்னொருடைய முழங்கால் மேல படணும். Touch both the knees. நல்ல எதிரே ஒரு முழங்கால்களை படுற மாதிரி வச்சுங்க. மனைவியின் இரு உள்ளங்கைகளின் மீது கணவனின் இரு உள்ளங்கைகளும் வச்சிருக்கணும். மனைவியினுடைய இரு உள்ளங்கைகள் மீது கணவருடைய இரண்டு உள்ளங்கைகளும் வச்சுங்க. Hold your hands like now right beneath in your wife's hand. I mean like keep your hand. இப்போது இருவரும் ஒருவர் கண்களை ஒருவர் அன்பும் அருளும் கருணையும் கொண்ட இனிமையான பார்வையாக ஒரு நிமிடம் பார்க்கவும். கண்ணை பார்க்கணும். முரட்டுத்தனமா பார்க்காதீங்க, கோபமா பார்க்காதீங்க. ரொம்ப அன்பும் கருணையும் அருளும் கொண்ட பார்வையா இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே பாருங்க. அவங்களுடைய கண்ணிலேயே பார்க்கணும். Should look each other with compassion and also see the love. Like I'm trying for 1 minute. பட்ட துணை நமக்கு இறை ஆற்றல் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு நன்றி உணர்வோட பாருங்க. உங்கள் துணைவரை நினைத்து வாழ்க வளமுடன் என வாழ்த்துங்கள். இப்போ Please close your eyes and say wishes to your husband or your partner. Close your eyes and say your wish within your mind, inside your mind, and pray for your partner. நல்ல மனதார வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். இப்போது மீண்டும் கண்களை திறந்து கொண்டு இருவரும் ஒருவருக்கொருவர் ஜீவகாந்த பரிமாற்றம். இதுதாங்க உள்ளங்கையோட அந்த உள்ளங்கை இருக்கு பாருங்க. மறுபடியும் ஒருவர் கண்களை மற்றொருவர் கருணையுடன் பார்த்து கொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என 3 முறை வாழ்த்தவும். வாழ்க வளமுடன். That means live with prosperity. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் மறுபடியும் கண்களை இப்பதான் பாக்குறாங்க. அன்னைக்கு பார்த்ததோட சரி. இந்த முதல் தடவை பொண்ணு பார்க்கும் போதோ இல்ல மாப்பிள்ளை நல்லா பார்த்து வாழ்க வளமுடன் என மனதார அவங்கள வாழ்த்துங்க. தைரியமா இருக்கு. நாங்கெல்லாம் இருக்கோம். தைரியமா இருக்கு. அந்த சொன்னா ஓகே ஃபுல் மார்க். இந்த இதுல எழுதாத கொஸ்டின். அடுத்த பிறவியிலும் எனது அடுத்த பிறவிலும் இதே மனைவி இதே பிள்ளைகள்
இதே குடும்பம் வந்தால் கிடைக்க பெற்றால் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் சொல்றவங்க தயவு செய்து கையை தூக்குங்க. Next life also you will get the same husband, same wife, or same children, same kids. Then are you be happy? I mean, like, you have to be honest actually. Oh, wonderful. அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பு தம்பதியராக வந்து மிகச் சிறப்பான ஒரு உரையை ஆற்றிய இந்த சிங்கப்பூர் அறக்கட்டளையின் தலைவர் அவர்களுக்கு திரு விஸ்வலிங்கம் அண்டு ஜெயமணி அவர்களுக்கு எங்களுடைய திருவாரூர் மன்றத்தின் சார்பாகவும் ஆழியார் அறக்கட்டளையின் சார்பாகவும் மிகுந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, அதே போல ஆரம்பத்தில் ஒரு ஸ்லைட் போட்டு காமிச்சாங்க. இந்த ஸ்கை உடைய எம்டி திரு நாகராஜன், ஐ திங்க் நாகராஜன் ஆர் முருகேசன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உள்ள வந்து பார்த்தா டெக்கரேஷன் அவ்வளவு அருமையா பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபெசிலிட்டி டீமுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அருமையான தம்பதிகளாக வந்திருந்து 10க்கு 10 மார்க். நான் இதுவரைக்கும் எந்த மன்றத்திலையும் எங்க தமிழ்நாட்டில் நான் 8 வாங்கியிருக்காங்க, 9 வாங்கியிருக்காங்க, 10க்கு 10 வாங்கினது இல்லை. அவர்கள் எல்லோரும் மார்க் 10க்கு 10 வாங்கி சிறப்பு செய்த இந்த வந்து மிகச் சிறப்பாக இந்த விழாவினை நடத்தி தந்த தம்பதியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல அடுத்த ஆண்டு மனைவி நல வேட்பற்று இந்த மன்றத்தின் இந்த விழாவை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு சமயம் டிக்கெட்டு போட்டு தலைவர் அவர்கள் கூப்பிட்டா நாங்கள் நிச்சயமா வரோம். என்ன முதல்ல ஒரு அச்சாரமா சொல்லி வச்சிடறேன். அவர் டிக்கெட் போட்டு கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் அங்கே வருவதற்கு ரெடியாக இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு சொல்லுங்க. இங்க இருக்காங்க. இல்ல இருந்தாலும் எங்க ஒரு அச்சாரத்தை சொல்லணும். அப்படி இன்னொன்று சொல்வேன். இப்போ இந்த மனைவி நல வேட்பு நாளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்பதிகளாக வந்தவங்க. அடுத்த வருடம் இன்னும் நிறைய தம்பதிகள். ஏன்னா நீங்கள் வந்து இந்த உயிர் கலப்பு தவறு செய்யும்போது நிறைய பேருக்கு சிரிப்பு வந்தது. மகர்ஷி அடிக்கடி சொல்வார் இது எப்படின்னுட்டு. ஏன்னா யாரும் ஒருத்தர் வாழ்த்துனது கிடையாது. கண்ணை பார்த்து வாழ்த்துனது. இதனுடைய பலன் எப்படி தெரியுமாங்க? உங்களுடைய அந்யோன்யம் இன்னும் அதிகமாகும், விட்டு கொடுக்குற தன்மை நிறைய ஆகும். அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி அடுத்த பிறவின்றது இந்த ஒரு பிறவியிலேயே இறைநிலையை அறிவதற்கு. ஏன்னா அடிக்கடி மகிழ்ச்சி சொல்லுவார் பேய்க்கு வாழ்க்கப்பட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு யாருடைய கர்மையத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற ஜோடி தான் அமையும். அதான் சொல்றாங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கிற அந்த கருமையும் அந்த ஒவ்வொரு தான் சொல்ல பெருமைக்கும் சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் அப்படின்றாரு திருவள்ளுவர். அவங்களுடைய பெருமை அப்போ உங்களுடைய கருமையை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற ஜோடி தான் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நினச்சிப்போம் ஐயோ எனக்கு என்னங்க இப்படி ஒரு மனைவி கிடைச்சிட்டாங்க, எப்படி ஒரு கணவன் கிடைச்சிட்டாங்க. உங்களுடைய வினைப்பதிவுகளை போக்குற மாதிரி தான் அந்த ஜோடி அமையும். அதனால் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுற திருமணத்தை அடுத்த வருடம் நிறைய கணவன் மனைவியோடு கலந்துக்கிட்டு இந்த உயிர்காப்பு தவம் இப்போ மட்டும் இன்னைக்கு செஞ்சுட்டு இல்ல, வீட்லயும் செய்யலாம். வீட்டுல போயிட்டு 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு இதே மாதிரி எதிரெதிரே அமர்ந்து இப்போ அப்ப செய்யும்போது உங்களுக்கு இன்னும் உணர்வு நிறைய வருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் கையை ஒருத்தர் குடிச்சிட்டு ஆழ்க வளர்ந்தாரு. திருவாரூர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் திருவாரூர் தேர் சார். திருவாரூர்ல தேர் வந்து இந்தியாவே மிகப்பெரிய தேர்க்காங்க. வாழ்க வளமுடன். யாராவது ஒரு சிலர் வந்து இந்த ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏற்புரை வாழ்க வளமுடன். மிக நன்றி. இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராஜன் சார் சொன்னார். நான் இந்தியாவில் இருந்தேன். என் அம்மா வந்து 82 வயது. அப்புறம் வந்து எனக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. அதனால் நான் 3 மாதத்துக்கு ஒருத்தர் போவோம். அதுதான் மற்றபடி இதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு அவர் நேற்று வர சொல்ல இன்னைக்கு வந்தார். உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் இது பிரம்மகுமாரிகள்னு ஒரு ஸ்தாபனம் இருந்தது. அது குருஜி ஆரம்பிச்சது தானே அது. அது வேற. அது அபு மகரிஷி
மகரிஷி வந்து கடலூர் சைட்ல ஏதோ ஒரு சங்கம் வச்சிருக்காரு அப்படின்னு நான் சந்தர்ப்பம் கிடைக்காது. அப்புறம் மறுபடியும் life-ல. சரி, அடுத்த வருஷம் சாப்பிட்டு கொடுக்குறாருன்னு நம்ம தெரியல எனக்கு. இப்போ அவர் அட்வான்ஸாக ஒரு அச்சாரம் போட்டு வச்சிருவோம். இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் பர்த்டே சொல்லுவோன்னு இந்த பர்த்டேக்கும் ஒரு ரிட்டன் போயம் ஒரு கவிதை எழுதுவேன். எப்போயுமே எல்லாருக்கும் எழுதுவேன். அதே மாதிரி என் மிஸ்ஸஸுக்கு இப்போ எழுதியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அதை படிச்சு காட்டுறேன். சரி விட்டீங்க. வாழ்க வளர்க. சொல்லுறியா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். அதான் நான் நினைச்சேன் இவர் ஏதோ வளர்றாரு. திருமண நாள் போயிட்டு என்னுடைய மருமகளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மருமகள் அல்ல, என்னுடைய செகண்ட் டாக்டர். ஹாய். என்னுடைய ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு இப்போ வந்து ஊட்டி வரேன். சொல்லுங்க நீங்க. சரவணன். இன்று திருமண நாள் காணும் பேராசிரியர் மல்லிகா சேகர் அவர்கள் பேராசிரியர் மல்லிகா சேகர் அவர்கள் அவரது அன்பு குடும்பம் அவரது ஆன்மீக தொண்டு ராஜன் சார் ஊட்டி வரேன். ரமணி சார் வந்துட்டாரா? சார் அப்படியே நான் பார்த்துக்கிட்டு चलो